ஆய நலம் பொல்லேன் அப்படின்னு சொல்றார். திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரை போற்றி, குருவே போற்றி. அதாவது 4 மந்திரங்களில் அகத்தில் தவ உணர்வு உடையாருக்கு புறத்து தவ வேடம் சிறப்பு தருவதை சொல்ல போகிறாரு. திருநாவுக்கரசர் 6ஆம் திருமுறையில் 95வது பதிகத்தில் 9வது மந்திரத்தில் கோலமாய நலம் பொல்லேன் என்று சொல்கிறார். அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா திருநாவுக்கரசர், அதாவது சமணத்தில் இருந்ததையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு வேடம்தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். வேடம்தான் என்கிட்ட இருந்ததுன்னு திருநாவுக்கரசரே சொல்கிறார், சமணத்தில் இருந்ததையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு. எனவே திருநாவுக்கரசர் நமக்கு சொல்ல வருவது, தவ உணர்வும் இருக்கணும், தவ வேடமும் இருக்கணும். சும்மா வெளியில் நிறைய திருநீர் பூசிக்கிடுறதுனாலையோ, சடை வளர்த்துக்கிடுறதுனாலையோ, தாடி வளர்த்துக்கிடுறதுனாலையோ, நிறைய ருத்ராட்சத்தை போட்டுக்கிடுறதுனாலையோ ஒருத்தர் யாராகிவிட முடியாது, தவம் உடையவர் ஆக முடியாது. தவம் உடையவர் ஆக முடியாது. எப்படி ஒரு ஒரு செல்வந்தன் இருக்கிறான்னா அவன் நிறைய சொத்துக்கு உரியவனாக இருந்தால் தான் செல்வந்தன். சொத்துக்கு உரியவன் போல் வேடமிட்டு என்ன பிரயோஜனம்? புரியுது உங்களுக்கு? ஒரு 1000 கோடி சொத்துக்காரர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை இவரும் போட்டிருக்கிறாரு, அவர் மாதிரி நகையை போட்டிருக்காரு, அவர் மாதிரி கார் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுனால அந்த செல்வந்தனுக்குரிய வெறும் தோற்றம் என்ன பயனை தரும்? நான் எதுக்கு செல்வத்தை சொல்கிறேன்னா, நமக்கு ஞானத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நான் ஒரு ஃபார்முலா கையில் எடுத்திருக்கிறேன். அருளை விளக்குறதுக்கு எது ஈஸியான வழி? பொருள். அருளை விளக்குவதற்கு எளிதான வழி எது? அதான் பணக்காரனை வச்சு பேசுகிறேன். பணக்காரன்னு யாரை சொல்கிறோம்? நிறைய சொத்து உடையவனை சொல்கிறோம். அதே மாதிரி தவம் உடையவன் யாராவது இறைவனுங்கிற சொத்தை அவன் என்ன செஞ்சுருக்கணும்? வைக்காமல் சும்மா வேடம் போட்டு என்ன செய்கிறது? அதான் கேட்குறேன். அதில் முதல் மந்திரத்துக்கான பொழிப்புரை எழுத போகிறோம். முதல் மந்திரத்திற்கான பொழிப்புரை எழுத போகிறோம். அகத்து தவ உணர்வு மிக்கவரே புறவேடத்தால் உயர்த்தி கூறப்படுவர். அகத்தே தவ உணர்வு இல்லாமல் புறத்தே தவ வேடம் மட்டும் இருந்தால் அவர்களுக்கு உலகியல் பற்று நிறையா இருக்கும். நீங்கள் சைவத்திலலாம் ரொம்பலாம் தேட வேண்டியதில்லை. நாம சரியான சைவரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தால் நம்மளுக்கு எவ்வளோ பற்று இருக்குன்னு எழுதி பாருங்கள், தெரியும். நமக்கு பாடம் கற்பிக்கிற இவர் நல்ல சைவரான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா அவருக்கு என்னென்ன பற்றெல்லாம் இருக்குன்னு எழுதி பாருங்கள், தெரியும். புரியுது? அவ்வளோதான். சைவத்தில் தவத்தை எது தான் நிர்ணயம் பண்ணுது? பற்று தான் நிர்ணயம் பண்ணுது. உங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் எழுதி பாருங்கள், நமக்கு என்னென்ன பற்று இருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்குதுல, நம்ம எப்படி தவ உணர்வு உடையவர் ஆக முடியும்? நம்ம ஆசிரியரை நம்பலாமா நம்பக்கூடாதா? அவருக்கு உண்மையிலே தவம் வந்திருக்கா வரலையா? அவருக்கு என்னென்ன பற்றுலாம் இருக்குன்னு எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு வள்ளுவர் சொன்ன மாதிரி குணம் நாடி குற்றம் நாடின மாதிரி எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். அப்படி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர, நீங்கள் நம்ம எல்லாரையும் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, தவம் உடையவராக ஏற்க முடியாது. எல்லாரையும் ஏற்கக்கூடாது. எல்லாரையும் ஏற்கக்கூடாது. இப்போ சும்மா ஒரு கோயில் இருக்குன்னா ஒரு கோயில் அல்ல, ஒரு பள்ளிக்கூடம் அந்த காலத்தில் யார்கிட்ட ஒப்படைச்சாங்க? ஒரு கோயிலாக இருக்கட்டும், யார் அந்த பொருளாதார பலமுடையவனோ அவனை பொருளாதார பலமுடையவன் கண்டு அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும், இவருக்கு 500 ஏக்கர் தோப்பு இருக்குது, 500 ஏக்கர் புஞ்சை இருக்குது, 500 ஏக்கர் நஞ்சை இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அவரை நாட்டாமையாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட அந்த பொறுப்புகளை என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. அதே நீங்கள் அருளுக்கு எடுத்துக்கிடணும். இவர்கிட்ட இந்த அருள் கெப்பாசிட்டி இருக்குது, இவரை இந்த பாடத்துக்கு நம்பலாம், இதுக்கு நம்பலாம், நம்ம முடிவெடுக்கணும். சும்மா எல்லாருக்குள்ளேயும் கூட்டமாக என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அவர்களுக்கு உலகப்பற்று மிகுதியாக இருக்கும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். புறத்தே வேடம் மட்டும் இருப்பது எது போல என்றால், அவர்கள் உயிர்கொலை செய்யும் வேடர்களை போன்றவர்கள். இப்போ சந்தையில் கடா வாங்கி ஞாயிற்றுக்கிழமை வெட்டுறதுக்கு கடா கொண்டு போகிறாங்கல்ல, அந்த கடாவை எதில் வச்சு கொண்டு போகிறாங்க? வேனில் கொண்டு போகிறாங்க. அதுக்கு தெரியுமா நம்ம வேனில் போகிறோன்னு சந்தோஷமாக போகுது. ஆடு யாரை தான் நம்பும்பாங்க?
வெட்டுறவனை தான் நம்புவாங்க. இன்னும் நீங்கள் பார்க்கணும், நான் ரொம்ப கவனிக்கிறதுனால சொல்கிறேன், உங்களை விட அதிகமாக கவனிக்கிறேன். டூ வீலரில் நம்ம மடியில் வச்சு கொண்டு போவாங்க. ஆடு நினச்சிக்கிடும், நம்ம அம்மா கூட நம்மளை மடியில் வச்சு கொண்டு போனதில்லை. யார் கொண்டு போகிறா? இந்த டூ வீலர்காரர் நம்மளை மடியில் வச்சு கொண்டு போகிறாரு, ஆடு நினச்சிக்கிடும். ஆனால் அந்த ஆட்டுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இந்த இவன் தான் நம்ம வெட்ட போகிறான் என்பது தெரியாது. அதுபோல் நீங்கள் புறவேடத்தில் மட்டும் இருந்தீங்கன்னா நீங்கள் உயிர்கொலை செய்பவருக்கு சமங்கிறார். உயிர்கொலை செய்பவருக்கு சமம்னு என்ன அர்த்தம்? இப்போ காட்டுக்குள்ளே நம்ம போகிறோம், அதுதான் நான் இந்த ஆட்டை உதாரணம் சொன்னேன். காட்டுக்குள்ளே வேடன் உதாரணம் கஷ்டம், நம்ம வேடனை பார்த்துருக்கணும். இப்போ நான் வேடர்களை பார்த்துருக்கேன், அதனால என்னால் சொல்ல முடியுது. காட்டுக்குள்ளே வேடர்களை பார்த்தா அதுக்கு தெரியுமா நம்மளை வேட்டையாட வந்திருக்கான்னு? தெரியாது. அவன் தன்னை மறைத்து கொண்டெல்லாம் வேட்டையாடுறான். வேட்டையாடுவன் என்ன செய்கிறான்? மறைத்து கொண்டெல்லாம் வேட்டையாடுறான். நீங்கள் சாதாரண ஒரு இராணுவ வாகனம் கூட, நீங்கள் அந்த இராணுவ வாகனத்தை ஒரு அந்த எங்கேயுமே யாருக்கு தெரியும்படி நிறுத்த மாட்டாங்க. மரங்களுக்கு அடியில் மரக்கிளைகளால் மூடி போடுவாங்க. இல்லைன்னா மரக்கிளை மாதிரியே கிளாத் இருக்கும். அந்த இராணுவ வீரர்கள் ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏன் அப்படி இருக்குதுன்னா மேலேருந்து பார்த்தா இருக்கிறது தெரியாது. அவங்க ட்ரெஸ்ஸே பச்சை கலரில் இருக்கும். என்ன காரணம்னா மேலேருந்து பார்த்தா ஒரு ஆள் நிற்கிறது தெரியாது, மரத்துக்குள்ளே ஒளிஞ்சாலும் தெரியாது. அப்போ அவர்கள் ஒருத்தனை கொல்லணும்னா ஒரு வேடத்தில் இருக்க வேண்டியது இருக்குது. இந்த தவம் வெறும் புறவேடம் இருக்கிறவன் எதற்கு சமம்ட்டாரு? கொலை செய்பவனுக்கு சமம் என்று சொல்கிறார். இராணுவ வீரனாவது நாட்டுக்காக கொல்றான், இது கொலை செய்பவனுக்கு சமம். அவர் வேடம் இருப்பதனால் மட்டும் ஒருத்தர் தவம் உடையவர் ஆக முடியாது. வேடம் உடையவராக இருப்பதனால் மட்டும் ஒருவர் யாராக முடியாது? தவம் உடையவர் ஆக முடியாது. தவம் உடையவர் ஆக முடியாது. வேடம் இருக்கிறதுனால மட்டுமே ஒருத்தர் தவம் உடையவர்னு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. தவ உணர்வு மிகுந்தவருக்கு அல்லது தவ உணர்வு இல்லை என்றால், கடைசி அழகாக முடித்தார், தவ வேடத்தை தாங்குதல் பொருந்தாதுன்ட்டார். தவ வேடத்தை தாங்குதல் பொருந்தாது. நம்மளே சொல்லிடணும், எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்லணுமே தவிர, நம்ம வேடத்தை போட்டுக்கிட்டு எல்லாமே என்ன செய்யன்னு சொல்ல ஆரம்பிப்போம், தெரியும்னு சொல்ல ஆரம்பிப்போம். குறிப்புரை சொல்கிறாரு, அதில் ஏதாவது உங்களுக்கு தேவையான விஷயம் இருந்தால் சொல்லிடுறேன். தவ உணர்வு இல்லாத தவ வேடம் கொண்டால் இகழப்படுவார்கள். தவ வேடம் தவ உணர்வு உடையோர்க்கே உரியது. அது அவருக்கு சிறப்பு. அதை தாங்குவதில் அவருக்கு சிறப்பு. அது அவருக்கு சிறப்பு. இப்போ ஒரு செல்வந்தர் இருக்கிறாரு, அவர் பட்டு பீதாம்பரத்தோட நிறைய நகைகளோட விலை உயர்ந்த காரில் வர்றது அவருக்கு சிறப்புங்க. அவர் வர்ற மாதிரியே நாம் போனோம்னா இது தேவையில்லாத வேலைம்பா அவனுக்கு. தேவையில்லாத வேலை இவனுக்கு. எனக்கு தெரியும், இந்த ட்ரெஸ் எல்லாம் வட்டிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறான், இந்த நகையெல்லாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். நீங்கள் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு வந்தாலுமே என்ன தான் சொல்லுவான், வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கிறான், காரு வாடகைக்காரு, தேவையா சார் இதுக்கு, பண்ணையார் கூட இவன் போட்டி போடலைன்னா என்னன்னு சொல்லுவான். ஆனால் அவர் அந்த வேடத்தில் வரலைன்னா அவருக்கு அந்த உரிய அங்கீகாரம் என்ன செய்யாது, கிடைக்காது. அதனால் தவமுடையவர்கள் வேடத்தில் இருப்பது சிறப்பு. அதனால தான் திருமூலர் தவத்தோர் என்று சொன்னாமல் தவம் மிக்கவர் என்றார். இன்றைக்கி சைவத்தில் நீங்கள் அந்த காலத்தில் தவமுடையவங்க தவம் இல்லாதவங்களை கண்டுபிடிக்கிற திறமை மக்களிடத்தில் இருந்தது. என்ன காரணம்னா, முக்கிய காரணம் என்னென்னா, தவம் இல்லாதவன் தன்னை தவம் இல்லாதவன் ஒத்துக்கிட்டான். இப்போ என்ன பிரச்சனை, தவம் இல்லாதவன் தான் தவம் உடையவன் சொல்கிறான். ஒன்றாச்சுதான். ரெண்டாவது தவம் உடையவர்கள் முந்தைய அளவுக்கு இப்போ இல்லை. அப்போ நமக்கு எல்லாருமே யாராக தெரியுது, தவம் உடையவர்களாக தெரியுது. நம்மக்கிட்ட அந்த பிரித்தறிகிற திறமை நமக்கு என்னது இல்லை. அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்டாரங்கிற பேரில் உண்மையான சாமியார்களே காலையிலே ஊருக்குள்ளே வருவாங்க. அவங்களெல்லாம் பார்த்து பழகி ஒரு நல்ல சாமியார் ஒரு கெட்ட சாமியார்னு ஒரு இது இருந்தது. சாமியின் பேரில் யாசகம் பண்ணுறவங்க இப்போ யார் இருக்கிறா? ஒருத்தரும் கிடையாது. அதனால் இப்போ இது என்ன செஞ்சுருக்கிறது, குறைந்திருக்கிறது. நாம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் இதில் சொல்கிறார். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ளே வேறுபாடு. அந்த காலத்தில் அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர், இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் போலி சாமியார் இடத்துல யாரையும் ஏமாற்ற முடியாது. ஆனால் இன்றைக்கி யாருக்கு தான் கூட்டம் சேருது, போலி சாமியாருக்கு தான் நிறைய கூட்டம் சேரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் இதில் பாடம். பஞ்சாக்கர தீபம் இதில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம்.
பஞ்சாக்கர தீபத்தில் தவ வேடத்துக்கு முன்னுரை கொடுத்துருக்குறாங்க. அதாவது தவத்துக்கு பொருத்தமான வேடம். அவை திருநீர், ருத்திராக்கம், திருவைந்தெழுத்து, குண்டலம், ஆறு கட்டிங்கிறது எதிர்த்து பார்க்கலாம். முதலாய 10 அதனை இந்த 4 மந்திரத்தில் சொல்ல போகிறாரு. அந்த மந்திரத்துக்கு ஒரு முன்னுரை சொல்கிறாரு. முன்னுரை என்னதுன்னா, தவம் மிக்கவர்கள் தான் சிவவேடங்களை தாங்க வேண்டும். அதற்கு அடுத்து அதுக்கு நம்ம பொருள் அதே பொருள் தான் உறுதியாக வரும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மந்திரத்தை நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது 1661. குறிப்புரையெல்லாம் குறைவாக இருக்கிறதுனால பஞ்சாக்கர தீபத்தில் பொருளையே எழுதுங்க. தவத்தில் சிறந்தவர்களே முதன்மையான வேடம் கொண்டவர்கள். பயங்கரமாக சொல்கிறார் இவர். அப்படி இல்லாமல் அவவேடம் கொண்டால் அவர்கள் கொலைகாரர்கள். அப்படியே இருக்குது சார் உரையில். கொலைகாரர்கள் போன்றவர்னு புரிஞ்சு விடணும். அதுதான் உங்களுக்கு இந்த ஆடெல்லாம் சொன்னேன். டெம்போவில் ஆடு ஏற்றிட்டு வர்றது, கறிக்கடையில் ஆட்டை கட்டி போட்டு அகத்திக்கீரைலாம் வாங்கி போடுவான். அந்த ஆட்டுக்கு என்ன தெரியாது, அடுத்து நம்மளை தான் போட்டு தள்ள போகிறாங்கன்னு என்ன செய்யாது, தெரியாது. அந்த ஆடு என்ன நினச்சிக்கிடுதுன்னா, நமக்கு இவங்க இந்த தீவனம்லாம் போடுறாங்க, நல்லவர்னு நினச்சிக்கிடுது. அது மாதிரி தான் இந்த நீங்கள் அவவேடத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு தீமை தானே செய்கிறாங்க. அவவேடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் இந்த அவவேடம் தவவேடம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, எனக்கு தெரிஞ்சு இந்த 3 எழுத்து தான். பற்று. அவருடைய பற்று என்னன்னு பார்த்தா எல்லாம் புரிஞ்சிடும். இவர் எதில் பற்று வைக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாலே எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். நம்மை நாம் சோதிப்பதற்கும் அளவுகோல் பற்று தான், பிறரை சோதிக்கிறதுக்கும் அளவுகோல் பற்று தான். அவருக்கு பொருள் பற்றி எந்த அளவு இருக்குது, நம்ம பேச பேச கவனிக்க தெரியும் போது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எனக்கு ஒரு நிமிடம் போதும். யாரையாவது ஒரு நிமிஷம் என்கிட்ட பேச விட்டீங்கன்னா போதும், அவருடைய 40 வருஷ வரலாறு எடுத்துருவேன். புரியுதா? அது இந்த சீட்டில் நீங்கள் உட்காந்தாலும் வரும். ஏன்னா அந்த வேலைக்கு அது வேணுமில்ல. போலீஸ்காரருக்கு என்ன வேணும், தன் தொழில் சார்ந்த எல்லாரையும் கண்டுபிடிக்க தெரியணுமில்ல. அது மாதிரி இறைவனே அது கொடுப்பார். அவர்கள் கொலைகாரர்களை போன்றவர்கள், அவர்கள் கீழ்மை மிக்கவர்கள். வேடத்திற்கு ஏற்றவர்கள் அல்ல. அந்த வேடம் அந்த வேடம் தவத்தில் சிறந்தவருக்கு அல்லாமல், சிவார்ப்பணம், குருவே போற்று. ஒரு அழகான வார்த்தை போட்டார். தாங்க முடியாதுன்னா, தாங்க முடியாதுங்கிறது என்ன பொருள்னா, அவருக்கே அது பொருத்தம் இல்லாமல் போயிடும்னு அர்த்தம். தாங்க முடியாது. இப்போது நம்ம கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. கோழி வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம். நம்ம கெப்பாசிட்டி ஆடு வளர்க்குறதுக்கு ஆடு வளர்க்குறோம். நம்ம கெப்பாசிட்டி மாடு வளர்க்குறதுக்கு மாடு வளர்க்குறோம். யானை வளர்க்க முடியுமா? யானை வளர்க்க சொன்னால் என்ன சொல்லுவீங்க? தாங்க முடியாதுன்னு சொல்லுவீங்கல்ல. யானை கட்டி தீனி போட்டு தாங்க முடியாது. அதே அந்த வேடமும் அதே தான் இருக்குது. அந்த வேடத்தை அவரால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது என்பதன் பொருள், யானை வளர்க்க முடியாத ஒருவன் நான் யானை வளர்க்கிறேன் என்று சொன்னால் அது அவனுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக நேரும். அதுபோல் இந்த வேடத்துக்கு தகுதியில்லாத ஒருவன் இந்த வேடத்துக்கு போகும்போது அதுவே அவனுக்கு எதா மாறிடும், ஒரு பின்னடைவாயிரும். அதுவே அது யார், அவன் சாமியை ஏமாற்றி, மக்களையும் ஏமாற்றி, யாரையும் ஏமாற்றி, அவனையே ஏமாற்றனல்ல. அதைத்தான் இதில் சொல்கிறார். மேலும் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவம் செய்பவர்கள் கொலைகாரர்கள் ஆதலினால் தவமிக்கவரே வேடம் தாங்குவதற்கு உரியவர்கள்.
இதுவரைக்கும் நம்ம படித்ததை நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், மொத்தமாக சொல்கிறேன், நீங்கள் அப்படியே உள்வாங்கிக்கிடுங்க, எழுதுனாலும் எழுதிடுங்க. இன்றைய தலைப்பு நம்ம புது தலைப்புக்கு வந்துட்டோம். திருமந்திரம் 6, 9வது தலைப்பு தவ வேடம். தவ வேடத்திற்கான முன்னுரை. அகத்தவ உணர்வு அகத்தில் தவ உணர்வு இல்லாமல் புறத்தே என்ன செய்யக்கூடாது? தவ வேடம் கொள்ளக்கூடாது. தவ வேடம் கொள்ளக்கூடாது என்பதை 6 மந்திரத்தில் சொல்கிறாரு. 6ஆம் திருமுறையில் 95வது பதிகத்தில் 9வது மந்திரத்தில் திருநாவுக்கரசர் கோலமாய நலம் பொல்லேன்கிறார். அதற்கு என்ன பொருள்னா, நான் சைவத்துக்கு வருவதற்கு முன்பு தவத்துக்கு புறம்பான எதில் இருந்தேன்? வேடத்தில் இருந்தேன். என்னுடைய வேடம்தான் பெருசாக இருந்தே தவிர எது பெருசாக இல்லைங்கிறாரு. தவம் பெரிதாக இல்லைங்கிறாரு. அதில் முதல் மந்திரத்துக்கு போகிறோம். தவமிக்கவரேங்கிற மந்திரத்துக்கு போகிறோம். தவ வேடத்தில் முதல் மந்திரம். அகத்தில் தவ உணர்வு மிக்கவரே புறவேடத்தில் உயர்த்து கூறப்படுவர். அகத்தில் தவ உணர்வு இல்லாதவர்கள் புறவேடம் கொண்டால் புறத்தில் வேடம் இருக்கும், அகத்தில் உலகப்பற்று இருக்கும். அகத்தில் என்ன இருக்கும்? உலகப்பற்று இருக்கும். இது மூலமாக என்ன பார்க்கலாம்? இது மூலமாக என்ன வசூலை முடிச்சு கட்டலாம்? இதை எப்படி காசு பண்ணலாம்? இதை எப்படி விற்கலாம்? நடக்குதா இல்லையா சார்? இதை எப்படி விற்கலாம்? இதை எப்படி மைக்கில் அலௌன்ஸ் பண்ணி விற்கலாம்? இப்படி தான் நடக்குது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அந்த உலகப்பற்று அவருக்கு இருக்கும். உலகப்பற்று மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆமாம், அதனால தான் சார் பெரிய புராணத்தில் நாயன்மாருக்கு என்ன சார் இலக்கணம் சொன்னாங்க? ஓடும் செம்பனும். அதுதான் அதை வச்சது. அதனால தான் நாயன்மார்கள் வேடத்தில் இருப்பவர்கள். அவருக்கு சேக்கிழார் இலக்கணம் சொல்லும்போது என்ன சொன்னார்? ஓடும். அதுதான் மெயின் பான்றே. பெரிய புராணத்தில் நாயன்மார்களுக்கு இலக்கணம் பல சொல்லப்பட்டாலும் முக்கிய இலக்கணம் இதுதான். என்னது? ஓடும். ஏன்னா திருநாவுக்கரசருக்குரியது இது. திருநாவுக்கரசர் வாழ்க்கையில் இது நடக்குது. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பாருங்க, உங்களை நீங்களே சோதிப்பதற்கு நமக்கு பற்று எவ்வளோ இருக்குது என்பது ஒரு மெஷர்மெண்ட்டு. என்னை சோதிப்பதற்கு எனக்கு அது இப்போ மெஷர்மெண்ட்டு. என்ன நீங்கள் சோதிக்கிறதுக்கு என்னுடைய பற்று மெஷர்மெண்ட்டு. எதை வச்சு தான் அளக்கணும்? அவருடைய பற்று என்ன? அதுதான் திருநாவுக்கரசர் நல்ல உதாரணம். இப்போ பெரிய புராணத்துலேருந்து ஒரு லிஸ்ட் எடுப்போமே. திருநாவுக்கரசர் எடுத்துக்கிட்டா அவர் உழவாரம் செய்யும்போது பொன் பொருளெல்லாம் கிடக்கிறது. அதை எடுத்து என்னதுங்கிறாரு? இதெல்லாம் வெறும் பரல் கற்கள்னு அள்ளி என்ன செய்கிறாரு? வீசுகிறார். உழவாரம் செய்யும்போது என்ன பற்று வரல? பொருள் பற்று வரல. அவர் உழவாரம் செய்யும்போது தேவ மகளிர் நடனம் ஆடுறாங்க. உழவார பணி செய்கிற நேரம், உங்களால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்கங்கிறாரு அவங்கள பார்த்து. 2 பிரமாணம் ஆச்சுதான். 3வது அப்படியே வருவோம். பறவையார் சுந்தரர் வீட்டில் குண்டையூர் கிளார் நெல் வருது நிறையா. திருவாரூர் முழுவதும் இறைவன் அவருக்கு நெல்லாக கொண்டு குவிக்கிறார். அவர் நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? உடனடியாக ஒரு செட்டு போட்டு இந்த நெல் முட்டையெல்லாம் அடுக்கி நம்ம திங்கிறதுக்கான வழியை பார்ப்போம். அவருன்னு அந்த என்ன சொன்னாங்க பறவையார்? அவங்கவங்க வீட்டு முன்னால் இருக்கிற நெல்லை அவங்கவங்க எடுத்துக்கிடுங்கன்ட்டாங்க. யார்? பறவையார். அப்போது நம்ம சுந்தரருடைய குடும்பத்தில் என்ன இன்மையை பார்க்குறோம்? பற்று இன்மையை பார்க்குறோம். இப்படியே நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, நீங்கள் கண்ணப்ப நாயனார் கண்ணை கொடுக்கும்போது பற்றுறதை எப்படி கொடுப்பாரு? கண்ணாடியை கூட நம்ம கொடுக்க மாட்டோம். புரியுதா? பேனா கேட்டாலே நம்ம கொடுக்கறதுக்கு யோசிப்போம். கண்ணாடியை கூட கொடுக்க மாட்டோம். அவர் எதை கொடுத்தாரு? கண்ணையே கொடுத்தாருல. பற்று இல்லாதனால தானே. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் இருக்கட்டு, இவர் சிறு தொண்ட நாயனார் யாரை கொடுத்தாரு? மகனே கறி வச்சு கொடுத்தார்ல, என்ன இல்லாதனால அவர்களை. ஆனால் அந்த மகனை கறி வைத்து கொடுத்த சிறு தொண்ட நாயனார் சொல்கிறாரு, எல்லாரும் என்னை சிறு தொண்டர்னு சொல்லுவாங்க, எல்லாரும் திருநீர் பூசுறதை பார்த்து நான் பூசுவேங்கிறாரு. தன்னை யார் என்று அறிவிக்கலை, நாயனார் என்று அறிவிக்கலை. இறைவன் என் கூட ஒரு சிவனடியார் சாப்பிடணும்னு கேட்குறாரு. ஒரு சிவனடியாரும் கிடைக்கல. அப்போது இந்த சிறுத்தொண்ட நாயனார் சொல்கிறாரு, எல்லாரும் திருநீர் பூசுறதை பற்றி நானும் பூசுவேன், நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா நான் உங்கள் கூட சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாரே தவிர நான் ஒரு சிவனடியார்னு என்ன செய்யலை, சொல்லலை. அந்த வேடத்திலும் அவர் என்ன செய்யவில்லை, இருக்கலை. நீங்கள் பெரிய புராணத்தில் இந்த கோணத்தில் ஒரு கலெக்ஷன் போட்டிங்கன்னா அது ஒரு நாள் ஆகும். ஆமாம், நான் ஒரு அளவாக சொல்லியிருக்கிறேன். அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா தெரியும். திருநாவுக்கரசர் தொடங்கும் போதே அவர் சமணத்துக்கு போகிறதுக்கு முன்பே என்ன ஆகுது? சமணத்துக்கு போகிறதுக்கு முன்பே அவருடைய குடும்பத்து சொத்துக்களெல்லாம் தானம் பண்ணுறாரு சார். சீக்கே செய்ய சொல்லுவார், பசு புண்ணியங்கள் நடந்தது எதுக்கு முன்பே? சமணத்துக்கு போகிறதுக்கு முன்பே எல்லாத்தையும் தானம் பண்ணிடுறாரு. அதனால் நீங்கள் தானம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் இந்த வேடம்ங்கிறது எதில் முடிவாகுதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு பற்று இல்லைன்னா என்ன வேடம் வேணாலும் போடலாம். பிறகு 2வது நம்ம பற்று வேடம் போட்டு யாரையும் ஏமாத்துறது இல்லைன்னா பிரச்சனை இல்லை சார்.
வேடத்தை போட்டு என்ன செய்யக்கூடாது. இவங்க சொல்ல வர்றது என்னதுன்னா, வேடத்தை போட்டு யாரையும் ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சினிமாவில் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்கியராஜ் ஒரு படத்தில் அவர் வீட்டில் வந்து லாயர் ஃபோட்டோ, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஃபோட்டோ எல்லாம் இருக்கும் பாக்கியராஜுடைய படத்தில். பார்க்குறவங்கெல்லாம் இவர் லாயர் எஸ்ஐ நினச்சிடுவாங்க. அது உண்மை என்னென்னா, அவர் ஒவ்வொரு கோலத்துலேயும் என்ன எடுத்து வச்சுருப்பார், ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பார் பாக்கியராஜ் ஒரு படத்தில். உண்மையிலே அவர் பெரிய பதவியில் இருக்கிறதா நினச்சி அந்த கதை தலைவி வந்து நம்பிடுவாங்க அந்த படத்தில் பாக்கியராஜை. அந்த மாதிரி வெறும் தோற்றத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் வேடத்தில் இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது குற்றமே கிடையாது சார். அது ரெண்டாவது பிரச்சனை. அந்த வேடத்துலேருந்து நம்ம யாரையும் என்ன செய்யாமல் இருந்தால் போதும், ஏமாத்தாமல் இருந்தால் அதே பெரிய விஷயம். புரியுதா உங்களுக்கு? அந்த வேடத்தில் இருந்து கொண்டு ஒரு போலீஸ்காரர் தன்னை எஸ்ஐன்னு சொன்னால் தப்பு இல்லைன்னு வச்சுக்கிடுவோமே. ஆனால் எஸ்ஐன்னு சொல்லி அவர் ஏதாவது தப்பு பண்ணாமல் இருந்தால் சரி, உண்டா இல்லையா? அதைத்தான் இதில் திருமூலர் வந்துங்க எடுத்து சொல்கிறாரு. அப்படி மீறி நீ வெறும் வேடத்தை போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா, தவ உணர்வு இல்லாமல் இருந்தால் அது கொலைக்கு சமங்கிறார், கொலை செய்வதற்கு சமங்கிறார். அது புரியாது. அதுதான் நான் நிறைய உதாரணம், அதனால தான் திரும்ப எடுத்தேன். கொலை செய்வதற்கு சமம்னு சொன்னார், அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆடு கொலை பலியிடுறாங்க. நான் கணியூருக்கு போகிறதுக்கு இந்த பேக்கரி பக்கத்தில் நிற்பேன், ராகம் பேக்கரியில். அப்போ தான் ஆடு வந்து இறங்கும். கறிக்கடைக்காரங்களுக்கு 2 ஆடுனா 2 ஆடு இறக்குவாங்க, 3 ஆடுனா 3 ஆடு இறக்குவாங்க. அந்த ஆட்டுக்கு தெரியுமா நம்மளை வந்து கொலை செய்ய தான் கொண்டு போகிறாங்கன்னு? அது என்ன நினச்சிருக்கோம்? நம்ம அம்மா கூட அந்த மாதிரி நம்மளை லாரியில் வச்சு கூப்பிட்டு போனது கிடையாது. இந்த அண்ணா எவ்வளோ அழகாக லாரியில் வச்சு கூப்பிட்டு போகிறாரு. அதை விட கொடுமை என்னென்னா, 2 வீலரில் மடியில் வச்சு கொண்டு போவாங்க. ஆட்டை பார்த்துருக்கீங்களா? அது என்ன நினச்சிருக்கோம்? நம்ம அம்மா என்னைக்காவது பைக்கில் நம்மளை இந்த மாதிரி கூப்பிட்டு போச்சுதா? இந்த அண்ணா எவ்வளோ அழகாக மடியில் வச்சு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ அந்த ஆடு அவரை நம்புகிறது, ஆனால் அவன் அந்த ஆட்டை என்ன செய்கிறான்? கொலை செய்கிறான். அதே தான். அதுபோல் இந்த வேடம் கொள்பவன் வேடத்திற்கு தகுதி இல்லாதவனாக இருந்தால் நம்ப வைப்பதனால் அவன் யாருக்கு சமம்? கொலைகாரனுக்கு சமங்கிறார். அவர் வார்த்தையிலே இருக்குது, கொலை வேடன், அதிகொலை வேடங்கிறார். அந்த எனவே வெறும் வேடம் ஆகாது என்பது கருத்து. இதான் 2 பேர் சொன்ன கருத்து இதுதான். மந்திரத்தை படிச்சிங்கன்னா அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம். மந்திரத்தை படிங்க. மந்திரத்தை படிக்கிறதுக்கு தான் 20-30 நிமிஷம் பேசியிருக்கிறோம். மந்திரம் படிங்க. தவம் மிக்கவரே தலையாய வேடர். பார்த்தீங்களா? தவம் மிக்கவராக இருக்கணும். வேடத்தை விட எது முக்கியம்? தவம் முக்கியமாக இருக்கணும். செல்வந்தருடைய கோலம் முக்கியம் இல்லை சார், செல்வம் தான் முக்கியம். நீங்கள் செல்வந்தர் கோலத்தில் இல்லைனாலும் உங்களை யாராக தான் ஏற்றுக்கிடுவாங்க. இப்போ பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஐயா வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிறாரு. முதலமைச்சர் தானே, முதலமைச்சருக்கான பெரிய கிரிப்பாவாக இருக்கிறாரு. சாதாரண எளிய உடையில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் யாராக தான் பார்க்கப்படுறாங்க? முதலமைச்சராக தான் பார்க்கப்படுறாரு. அதை முதலமைச்சருக்கான தகுதி தான் முக்கியமே தவிர அந்த வேடங்கள் முக்கியம் கிடையாது. உண்டா இல்லையா? அப்போது அதில் என்ன தவமிக்கவரே தலையாய வேடர். இது நமக்கு என்ன சொல்ல வர்றாரு சார்னா, வேடம் நமக்கு வேணும், ஆனால் அதே சமயத்தில் நம்ம எதில் கவனத்தை அதிகப்படுத்தணும்? தவத்தில் கவனத்தை அதிகப்படுத்தணும். அவமிக்கவரே அதிகொலை வேடர். நீங்கள் வெறுமனே தவம் இல்லாமல் வெறும் வேடத்தில் இருந்தால் நாம் கொலைகாரருக்கு சமம். அவமிக்கவர் வேடத்தா என்ன இருக்குது படிங்க. அதில் எழுத்து பிழை இருக்குதா? அவமிக்கவர் வேடத்தவரா? வேடத்தாகார், வேடத்து ஆகார். இங்கே என்ன இருக்குதுன்னா வேடத்தா கலர்ன்னு இருக்கு, அதான் கேட்டேன். எழுத்து பிழை. வேடத்து ஆகார் அவ்வேடம் தவமிக்கவர்க்கன்றி தாங்கொண்ணாது. தவமிக்கவர் அல்லாதவர்கள் அந்த வேடத்தை என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. சரிப்போ இது எடை தூக்குதல் போட்டின்னு இருக்குது. எடை தூக்குதல் போட்டியில் அந்த ஜூனியர் சீனியர்னு சூப்பர் சீனியர்னு ஏன் பிரிக்கிறான்? ஜூனியர் தூக்குறதை யார் தாங்க முடியாது. ஜூனியர் தூக்குறதுக்குன்னு ஒரு எடை வச்சுருப்பான். 50 கிலோ எடை, 100 கிலோ எடைன்னு வச்சுருப்பான். அதை வந்து பெரிய வீரர்கள் தூக்குறதை யார் தூக்க முடியாது? அந்த உடல் எடை குறைஞ்சவர்கள் என்ன செய்ய முடியாது? தூக்க முடியாது. அர்த்தம் தாங்க ஒண்ணாதேன்னா அது அவனுக்கே ஆபத்தாக முடியும்னு அர்த்தம். தாங்க ஒண்ணாதேன்னா அது அவனுக்கே ஆபத்தாக முடியும். இப்போ விஸ்வரூப தரிசனங்களை எல்லாம் காட்டும்போது அதை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க? அதுதான் அந்த பொருள் எடுக்கணும். தாங்க ஒண்ணாதேன்னா அந்த பொருள் எடுக்கணும். தாங்க ஒண்ணாதே. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த பல்பு போட்டிருக்கிறோம். இந்த வெளிச்சத்துக்கு நம்ம கண்ணுக்கு மேட்ச் ஆகுது. இது ஒரு 25 வாட்ஸ் அல்லது 50 வாட்ஸ்னு வச்சுடுங்க. இதே 1000 வாட்ஸ் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
கண்ணு கூசுது வேண்டான்னு சொல்லுவீங்க, உண்டா இல்லையா? தாங்க முடியலம்பீங்க. அதுபோல் இந்த வேடம் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும், அவனுக்கு தாங்க முடியாமல் ஆயிரும், மாட்டிக்கிடும். எப்படி மாட்டிக்கிடும்னா, இப்போ அந்த வேடத்தை பார்த்து யாரோ ஏதோ ஒரு, இப்போ நம்ம குருநாதர்லாம் ஒருத்தர் பார்த்தாலே இவருக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிற பெரிய திறமை உடையவர். அந்த மாதிரி திறமை இருக்கிறவங்க டக்குன்னு 2 கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லணுங்களா? சரி, ஆம், எஸ் 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 அப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு சரியான பதில் என்ன செய்யணும்? சொல்லணுமல்ல. சரியான பதிலை நாம் சொல்லணுமல்ல. அதனால் தவமிக்கவருக்கு அன்றை தாங்க ஒண்ணாதே. இந்த தாங்க ஒண்ணாதேங்கிறது மிக பயங்கரமான வார்த்தை. தாங்க ஒண்ணாதே. ஒரு மின்சாரம் போல், இப்போது செல்ஃபோன் வயரில் கரண்ட் வருது சார். அந்த செல்ஃபோன் வயரில் வர்ற கரண்ட்டை மட்டும்தான் அந்த செல்ஃபோனால் தாங்க முடியும். இதே இந்த பேட்ரி வெடித்து சென்னையில் சமீபத்தில் நடந்தது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு அம்மா தங்கியிருந்த அறையில் லேப்டாப்பில் சார்ஜ் போட்டிருக்கும்போது பவர் மாறி அந்த அம்மாவே இறந்து போச்சு. லேப்டாப்பை இயக்கும்போது இறந்து போச்சு. ஏன்னா எதால் தாங்க முடியல, அந்த கரண்ட்டை லேப்டாப்பில் தாங்க முடியல. ஆமாம், ஹை வோல்டேஜ் வந்து அது அவன் அந்த அந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறான்னா, அந்த ஸ்டெபிளைசர் அதெல்லாம் இதை பொறுத்தது, அது பிறகு கம்பெனியினுடைய குவாலிட்டியை பொறுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அறை எடுத்து தங்கியிருக்கிற இடத்துல, ட்ரைனிங் போன இடத்துல இறந்து போச்சு, லேப்டாப் அடித்து இறந்து போச்சு. அப்போது இந்த செல்ஃபோனுக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த செல்ஃபோன் வயருக்கு கரண்ட் பாஸ் ஆகுது இல்லை, செல்ஃபோனுடைய இந்த வயரை நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுறீங்க. ஆனால் கரண்ட்டு நம்ம கையெல்லாம் ஒன்றும் பண்ணாது, குழந்தைகளெல்லாம் தொட்டால் ஒன்றும் பண்ணாது. ஆனால் அதே சமயத்தில் 60 வாட்ஸ் பல்புக்குரிய கரண்ட் வயரை தொங்க விட்டீங்கன்னா இப்படி தான், இப்படி நீங்கள் அது விரிக்கணும், விரிக்க தெரியணும்னு சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் அதை விரிக்க தெரியணும். அப்படி விரிக்கணும். என்னென்னு கேட்டால் அவங்க கேட்பாங்க, என்னென்னு கேட்டால் சொல்ல தெரியணும். உரையில் இருக்கிறத யார் வேணாலும் சொல்லலாம். நீங்கள் சொல்ல தான், ஓ இவன் இதிலேருந்து சொல்லலை, புக்கிலேருந்து சொல்லலை, இவனுக்குள்ளே என்னமோ நடக்குங்கிறது அவனுக்கு டவுட் வரணும். இவனுக்குள்ளே என்னமோ நடக்குது, எனக்கு டவுட் அவனுக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லணும். அதை இந்த மந்திரத்தில் சொன்னார். சூப்பர் மந்திரம். அடுத்த மந்திரம் படிக்கலாம். எப்படி தொடங்குது? பூதி அணிவது சாதனம் ஆதிங்கிற மந்திரம். பொருள் சொல்லுவோம். தவ வேட்கையோர் யாவர்க்கும் முதல் சாதனமாவது திருநீர் அணிதல். அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. சிவநூலை கற்பிக்கின்ற ஆசிரியராக இருந்தால் அவர் காதில் செப்பு குலை அணிய வேண்டும். செம்புல செய்த குலை அணிஞ்சிருக்கணும். என்ன கற்பிக்கிறதா இருந்தா? நூல்களை கற்பிக்கிறதா இருந்தா. இன்றைக்கு இந்த விதியை நீங்கள் எடுத்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களை எங்கே காவிரி ஆற்றுக்குள்ளே திருநாவுக்கரசரை எங்கே தள்ளின மாதிரி, கல்லில் கட்டி கடலில் தள்ளின மாதிரி காவிரி ஆற்றுக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறேன் நான் சைவத்தின் சார்பாக அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா, அதனோடு காதில் அணியப்படுகின்ற செப்புக்குலை அணிந்திருக்கணும். செம்பு இடையில் கோர்க்கப்பட்ட ருத்ராக மாலை அணியணும். ரொம்ப எளிமையாக சொன்னால், சிவயோகியினிடத்தில் சிவனுக்குரிய வேடம் இருக்கணும். சிவயோகி இடத்துல என்ன வேடம் இருக்கணும்? சிவனுக்குரிய வேடமெல்லாம் இருக்கணும். சிவனுக்குரிய வேடங்கள் எல்லாம் இருக்கணும். நீங்கள் சென்னை நகர்லலாம், பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளப்புகள் இருக்கும். இந்த கோடீஸ்வரர்கள் பயன்படுத்துகிற கிளப்பு. அது வந்து வேஷ்டி அணிஞ்சிட்டு உள்ளே நிச்சய முடியாது, போக முடியாது. அவன் அதுக்கு ஒரு இது வச்சுருப்பான். அதிலே நிறைய வழக்குகள் இருக்காது. நீங்கள் ஒன்றுமில்லை, மகாலிங்கம் ஐயா கல்லூரி இருக்குதுல்ல, பொள்ளாச்சி இன்ஜினியரிங் காலேஜ், அதில் ஃபஸ்ட்டு கேட் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் நடந்து போகக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? என்ன செய்யக்கூடாது? வாகனம் மட்டும்தான் அதில் போகணும். சும்மா நடந்து போகிறனும் போகக்கூடாது. அதில் எதுக்கு மட்டும்தான் அனுமதி? வாகனம் வச்சுருந்தா மட்டும்தான் அதில் போகணும். நாங்கள் ஒரு தடவை போயிருக்கும்போது, நடந்து போகிறதா இருந்தால் அங்கே போயிரு, காரில் போகிறதா இருந்தால் இங்கே வா, நடந்து இதில் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்போ எல்லாவற்றிற்கும் அதை வச்சு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க சார். இந்த வாசல் வழியாக வர்றவனுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கணும், வாகனத்தில் வர்ற கெப்பாசிட்டி இருக்கணும். அவங்க சொல்ல வர்ற விஷயம் வேறு, வாகனத்தில் வர்ற கெப்பாசிட்டி அவனுக்கு என்ன செய்யணும், இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க போடுற விதி. அப்போ தான் அவனை வந்து நம்ம வந்து கையாள முடியுங்கிறது. அப்படியானால்
இவ்வாறு நீ ஏன் நான் பொருள் உலகத்தையே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன்னா, நாம் யாரும் பெரிய யோகி கிடையாது, முதல் நான் கிடையாது. அப்போது நம்ம எதை வச்சு தான் இதை படிக்கணும்? அருளை எதை வச்சு தான் படிக்கணும்? பொருளை வச்சு தான் படிக்கணும். அதுக்காக தான் நம்ம பொருள் உலகத்தை பேச பேச அருள் உலகம் புரிய ஆரம்பிக்கும். அப்படியானால் இதையெல்லாம் அவர் அணிஞ்சிருக்கணும். அப்போது அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னால், சிவனுக்குரிய வேடமெல்லாம் இவருக்கு உண்டு. இது ஒரு புதிய செய்தி. திருமூலர் என்னமோ இதை புதுசாக சொல்லி மிரட்டால நம்மளை. மெய்கண்டார் சொல்கிறார் 12ஆம் நூற்பாவில், தன் உணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து. சிவஞான போதத்தில் வெண்பாவில் இருக்குது. தன் உணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து. என்ன பொருள்? பொருள் சொல்கிற சிவஞான போதத்தில் 12ஆம் நூற்பாவில் ஒரு வெண்பாவினுடைய முதல் வரி இது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவன் அவரை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அவருக்குரிய அணிகலன்களை எல்லாம் யாருக்கு தந்திருக்கிறாராம்? நமக்கு தந்திருக்கிறாராம். இப்போ நான் திருநீர் பூசியிருக்கிறேன்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? சிவனுடைய ஞாபகம். நீங்கள் திருநீர் பூசினா எனக்கு என்ன ஞாபகம் வரணும்? சிவனுடைய ஞாபகம் வரணும். அதுக்கு தான் கொடுத்துருக்குது. இதை அணிஞ்சு நம்ம இது பண்ணுறதுக்காக இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரை ஞாபகப்படுத்தணும்? ஞாபகப்படுத்துவாங்க. தன் உணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து. மெய்கண்டார் சொல்கிறார். அதில் குறிப்புரை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். குறிப்புரை, இங்கு ஆசிரியர் என்று சொன்னவர் பிறரை ஓத வைக்கின்ற ஆற்றல் உடையவர். சிவயோகி கட்டாயம் ருத்ராக்கம் அணிந்திருக்க வேண்டும். இந்த மந்திரம் பொது தவ வேடத்தையும் சிறப்பு தவ வேடத்தையும் சொல்லுகிறது. பொது தவ வேடம்னா ஏதோ அந்த யோகிக்குரிய அளவான வேடத்தோடு இருக்கிறது சார். சிறப்பு தவ வேடம்னு அங்கே சொன்னார்ல, என்னதெல்லாம் இருக்கணும்னாரு? குலை அணிஞ்சிருக்கணும். அது குலை அணிகிறவர் யார் தான் இருக்கணும்? ஆசிரியர். சிவநூல் கற்பிக்கணும். நீங்கள் இதை மட்டும் எடுத்துகிட்டு சைவத்துக்குள்ளே ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன்னு போங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து உங்களை காவிரிக்குள்ளே கிளீனாக தள்ளி விட்டு வந்துடுவாங்க. இவனை விட்டோம்னா சிக்கல்றான் முதல்ல அப்படின்னு. திருமூலர் அப்போவே இது சொல்லியிருக்கிறார் பாருங்க. எவ்வளோ பெரிய அவர் காலத்தில் இதெல்லாம் ஒரு விதிகளாக எச்சரிச்சிருக்கிறார். இந்த விதிகளையெல்லாம் உங்களுக்கு இதை படிக்கிறதுக்கு முந்தைய நான் உங்களுக்கு வகுப்புலேயே போட்டு கொடுத்தேன். ஒரு 12 விதின்னு போட்டு கொடுத்தேன், 14 விதி போட்டு கொடுத்தேன். பஞ்சாக்கர தீபம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த வேடங்கள், தவ வேடம், அதில் பஞ்சாக்கர தீபத்தில் உள்ள பொருள் பார்க்கலாம். இந்த மந்திரம் தவ வேடம் இது என்பதை சொல்லுகிறது. முதல் சாதனமாக கருதப்படுவது திருநீர் பூசுவது. குறிப்புரை குறைவாக இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு அவருடைய பொருளையும் சொல்லிடுறேன். ரிப்பீட்டட் ஆனாலும் பரவாயில்ல. காதில் செம்பினால் செய்யப்பட்ட குண்டலம் அணிய வேண்டும். கழுத்தில் ருத்ராட்சி அணிஞ்சிருக்கணும். எங்கள் மாமா மகன் இன்னைக்கு என்னையை கூப்பிட்டு கேட்குறாரு. நான் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு அவங்க யார் முன்னாலும் காட்சி கொடுத்ததே கிடையாது. அது கழுத்தில் ருத்ராட்சி போட்டுக்கிறது உள்ளே தான் போட்டுக்கிறது தெரியாது. அவன் யாரோ ஒருத்தர் நம்ம அனுப்புகிற ஃபோட்டோவில் ஓதுவார்களை நான் நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எங்கள் சொந்தக்காரர் யாரோ எங்கள் மாமா மகன் கேட்குறான். அந்த முருகன் ஒரு தம்பி வந்தான்ல போன தடவை, இப்போ வருவான் அந்த தடவை. அந்த தம்பிக்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், ஏடா உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒருத்தர் எப்படா வந்தான்னு கேட்டாங்களா. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் அவனுக்கு கிராமத்துக்காரங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு தீய பழக்கங்கள்லாம் நிறையா. கிராமத்தில் அது இல்லைன்னா வாழவும் முடியாது. அந்த கிராம தீய பழக்கங்களோட இருக்குது. எப்படி இப்படி ஒருத்தர் அமைஞ்சான்? அவன் வாழ்வியல் முறையாகவே சொல்லுவான். இப்போ தான் கேட்டான் 3 மணிக்கு, இப்படி அன்னையை பார்த்து கேட்குறாங்க, இப்படி அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, விவசாயத்தில் இப்படி தான் இருக்கிறாங்க, சில தீய பழக்கங்களோடலாம் இருக்கிறாங்க, இவன் இப்படி பண்ண முடியுது, நம்ம குடும்பத்தில் எப்படா இப்படி ஒருத்தன் வந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம என்ன எதே போடலை, வேடமே போடலை, ஒரே ஒரு ருத்ராட்சியம் போட்டிருக்கோம், அதுவும் வெளியே தெரியாது. நம்ம அந்த ஊரில் சட்டையை கழட்டி நம்ம நின்னதே கிடையாது. எதற்காக இதை சொல்லுகிறேன்னா, அந்த அவர் நம்ம அனுமதி கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் அடுத்து வருது, அதுக்காக சொன்னேன். வேதங்களை ஓதியவர்களுக்குரிய சிவசன்னங்கள் இதெல்லாம் பிராமணர்களுக்குரியது. அப்படின்னா நமக்குரிய வேதங்களை நாம் ஓதும்போது நீங்கள் இந்த வேடத்தில் என்ன செய்யலாம், இருக்கலாம். வேதங்களை ஓதுபவர்களுக்குடைய சிவவை சின்னம் கற்பிக்கிறவராக இருக்கணும்.
கற்பிக்கிறவராக இருக்கணும். கற்பிப்பவராக இருந்தால் அவர்கள் இந்த வேடத்தில் இருக்கணும். இப்போவும் முறைப்படி இப்போவும் நீங்கள் சைவத்தை சட்டம் இல்லாமல் உட்காந்து பேசுகிறவங்க நிறைய இருக்காங்க. இந்த பவானி தியாகராஜன்லாம் சட்டம் இல்லாமல் தான் பேசுவார். கற்பகத்தில் பேசும்போதெல்லாம் சட்டம் இல்லாமல் தான் பேசுவார். குமரலிங்க ஐயா வந்து நான் அந்த கற்பகத்துக்கு நீ பேச கூப்பிட்டார்ல, சட்டையை கலட்டணும், ஃபோனில் சொன்னார் சட்டையை கலட்டணும், அதுதான் ஒரு ரிக்வஸ்ட்னார். அதில் என்ன சட்டையை தானே கலட்ட சொல்கிறீங்க, சட்டையை போட சொன்னால் தானே தப்பு, சட்டை எடுக்கிற காசு மிச்சம், ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டுமே நல்ல ட்ரெய்லர் 500 கேட்குறான். சைவத்தில் சட்டை போட வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா சட்டை செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லி நான் சட்டை போடலை. ஆனால் என்னென்னா அது ஒரு நல்ல பழக்கம் தான். அந்த பழக்கம் இங்கே வந்து என்னதுன்னா இந்த வேடங்கள்லாம் கட்டாயங்கிறார். வேதத்தை ஓதுபவர்கள் இந்த வேடத்தில் இருக்கணும். அடுத்தது குற்றமற்ற சிவயோகிகளுக்குரிய சாதனங்களை ஆராய்ந்தால், முதல்ல சொன்னதெல்லாம் ஆசிரியருக்கு சார் பொது வேடம். குற்றமற்ற சிவயோகிகளுக்கு சாதனங்களை ஆராயின், இது போன நூலில் இல்லை, இங்கே வருது. அவர் ஆடை வந்து மிக குறைவாக இருக்கணும். பழனி ஆண்டவன் கோலத்தில் இருக்கணும், ஆண்டி கோலம், ஆடை அவ்வளோதான் அவருக்கு ஆடை. பொக்கணம்னா என்னது? பொக்கணம்ங்கிறதுக்கு திருநீர் பைக்கும் பொக்கணம்னு தான் பேர். பொக்கணம் இருக்கணும் அவர்கிட்ட, பொக்கணம் வைத்திருக்கணும். மயிலிறகு போன்ற சட்டைன்னு போட்டிருக்காங்க. மயிலிறகு போன்ற சட்டை அது வேற ஒன்றும் இல்லை சார். நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த 2 மந்திரத்தை கலந்து பொருள் சொல்லியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? 2 மந்திரத்தினுடைய பொருள் கலந்து வருது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இது கொஞ்சம் எழுதிக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா 2 மந்திர பொருளை சேர்த்து சொன்னால் தான் என்ன வரும், கான்செப்ட் முழுசாக வரும். அதனால் அவர் மயிலிறகு போன்ற சட்டை அணிந்திருக்கணும், சடை இருக்கணும், சடையை சுற்றி கயிறு கட்டியிருக்கணும், திருநீர் பூசி இருக்கணும், கையில் கபாலம் இருக்கணும். அது அந்த குறிப்புரை நம்ம வந்து அவருடைய உரையில் அடுத்த மந்திரம் பார்க்கும்போது சேர்த்து பார்த்துக்கலாம், போட்டு குழப்ப வேண்டாம். இது இப்படி தான் வருது. இதுக்கு முந்தின தலைப்பு இதே மாதிரி தான் வந்து அடுத்த மந்திரம் ஒட்டி வருது. ஆமாம், அதனால தான் அது சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முந்தின தலைப்பு இதே மாதிரி தான், ஒரு மந்திர தொடர்பு இன்னொரு மந்திரத்தோட கலந்து வரும். என்ன விஷயம்னா முக்கிய செய்தி, இதை எங்கே முன்னால் சொன்னாலும் பின்னால் சொன்னாலும் சந்தேகம் வராது, அதனால் பயப்பட வேண்டியதில்லை. சரியா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா அவருடைய நூலில் வந்த முதல் மந்திர பொருளை எடுத்துக்கிடுறோம். அது அவருடைய நூலில் வந்த முதல் மந்திர பொருள் என்ன? மந்திர தொடக்கம் சொல்லுங்கள். ஊதி அணிவது சாதனம் ஆதியில். அது பொருளை சொல்லிட்டு உள்ள வர உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தவ வேட்கையோர் யாவருக்கும் முதற்சாமனாகிய சாதனம் திருநீர். சிவநூல் கற்பிக்கும் ஆசிரியருக்கு அதனோடு காதில் என்ன அணிஞ்சிருக்கணும்? அணியப்படுகின்ற செப்பு குலை இருக்கணும். செம்பை இடையிட்டு கோத்தர் ருத்ராக்க மாலை அணிஞ்சிருக்கணும். சிவயோகியருக்குரிய வேடத்தை ஆராயும் இடத்து சிவனிடத்து காணப்படும் கோலங்கள் யாவும் வரணும். அதுதான் அடுத்த மந்திரத்தில் வருது. அதனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த மந்திரத்துக்கு சேர்த்து என்ன செஞ்சுட்டாங்க, கபாலம்லாம் யார் கையில் இருக்கணும்? சடை. சிவனுக்கு கபாலம் உண்டு, யோகிக்கும் கபாலம் உண்டு. சிவனுக்கு சடை உண்டு, யோகிக்கு சடை உண்டு. அதனால் யோகிக்கு யாருடைய கோலம் உண்டு? வேடம் உண்டு. அப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும். இது ஒன்று நமக்கு இந்த அளவுக்கு வண்டி தான். ஆமாம், சிறப்பு யோகிக்கு. இந்த சிவனுக்குரிய வேடங்கள் யோகிக்கு தான், யாருக்கு கிடையாது? ஆசிரியருக்கு கிடையாது. ஏன்னா அதுக்கு காரணம் இருக்குது. ஆசிரியருங்கிறவர் ஒரு பொதுவானவர். அவருடைய கோலம் வந்து ஒரு அச்சத்தை கொடுக்குற மாதிரிலாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. அவருக்கு வந்து இந்த ஆசிரியருக்கான ஒரு ஈர்ப்பு இருக்கணும். தட்சிணாமூர்த்தியை நம்ம அப்படி ஏதாவது வித்தியாசமாக பார்க்குறோமா? அவர் கையில் திரிசூலம் ஒன்றுமே கிடையாதுல்ல. திரிசூலமோ அல்லது கபாலமோ எதுவும் இல்லாமல் தானே இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி. ஏன்னா ஆசிரியர் வந்து அந்த ஒரு ஒரு அச்சத்தை தருகிற கோலத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால அது யாருக்கு கடிஞ்சிருக்காங்க? ஆசிரியருக்கு வந்து அது வேண்டாம். யோகி கபாலத்தோடு இருக்கணும், சடையோடு இருக்கணுங்கிறதெல்லாம் வரையறுத்துருக்காங்க. இப்போ மந்திரம் படிச்சிங்கன்னா புரியும்.
நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம முதல்ல பார்த்த உரையில் முதல் மந்திரத்துக்கு மட்டும் உரை பார்த்தோம். ரெண்டாவது பார்த்துற உரையில் முதல் மந்திரத்துக்கு ரெண்டாவது மந்திரத்துக்கு சேர்த்து உரை பார்த்துட்டோம். நம்ம அடுத்த வகுப்பில் படிக்கும்போது அங்கே போய் எந்த மந்திரம் பார்க்க வேண்டியதில்லை. பஞ்சாக்கர தீபத்தில் ரெண்டாவது மந்திரத்துக்கான உரையை என்ன செய்ய வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லை. காரணம் நம்ம தவறல்ல, அது அவங்க நியாயமான ஒரு வேலையை தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 2 மந்திரத்துக்கு சேர்த்து ஒரே பேராகிராஃபாக எதை சொல்லி முடிச்சிட்டாங்க, பொருளை சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த 2வது மந்திரம் மட்டும் உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் பாருங்கள். பூதி அணிவது சாதனமாதியில் காதணி தாம் பிற குண்டலம் கண்டிகை ஓதியவர் காம். நிறுத்திட்டார். ஓதியவர்க்கு யாருக்கு? ஓதுகின்ற ஆசிரியர். ருத்ர சாதனம், உருத்திர சாதனமும் அவருக்கு சேர்ந்ததுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் தீதில் சிவயோகி சாதனம் தேரிலே. உருத்திர சாதனங்கிறது என்ன பொருள் எடுக்கணும்னா சிவனுக்குரியதுன்னு எடுக்கணும். சிவனுக்குரிய அடையாளங்கள் எல்லாம் யோகிக்குரியது. ஒரு விஷயம் நல்லா புரியுது, ஆசிரியர் யோகி வேடத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் ஒரு வித்தியாசமான வேடத்தில் உட்கார்ந்து மாணவருக்கு ஒரு அச்சம் வந்துடக்கூடாதுல்ல. நான் அந்த குமரலிங்க ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் அனுஷ்டானம் பண்ணிவிட்டு திருநீலாம் வச்சுட்டு போவேன்னா, கண்டக்டர் எல்லாருமே எங்கள் ஸ்கூலில் படித்த பசங்க தான் கண்டக்டராக இருப்பாங்க. சார் நான் கண்டக்டராக ஆகிட்டேன் சார். நான் எங்கள் ஸ்கூல் மைக்கில் சொல்லுவேன், நமக்கு அழுகையே வருது, கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து எல்லாரும் படித்து கொடுத்தா கண்டக்டர் வந்ததை கலெக்டர் ஆகிட்ட மாதிரி சொல்கிறான். ஒரு கண்டக்டர் வேலை உயர்ந்த வேலை, ஆனால் அவனை அதுக்காக படிக்க வைக்கலையே. கண்டக்டர் வேலை உயர்ந்த வேலை, அவனை அதுக்காக படிக்க வைக்கலையே. அது அரசு பேருந்தில் இருந்தால் சந்தோஷம் சார். பிரைவேட் இதில் யாருக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பான், அசிஸ்டண்ட்டாக இருப்பான். நான் அந்த கம்பியில் இப்படி சாஞ்சி ஏதாவது மந்திரம் சொல்லிட்டு, சார் காலையில் வண்டி தூங்கிட்டு இருக்காங்க சார் வண்டியில் அப்படின்பா. நான் தூங்கிட்டு இருக்கிறேன் உனக்கு எப்படி தெரியும், நான் என்ன செய்கிறேன் உனக்கு தெரியுமா அப்படிமே வெறும் ஒதுங்கிடுவானுங்க. அதுக்கு பிறகு அந்த அதில் ஏதோ சொல்ல வந்தேன், அந்த எதுக்காக ஆரம்பித்தோம் அந்த கண்டக்டர். நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு போவேன்னா நான் அந்த பையன்கிட்ட பேசுகிற 3வது ஆள் வாட்ச் பண்ணிடுவான். வாத்தியாரடா அப்படிமானுங்க. வாத்தியார் இப்படி இருக்கிறாரு. அதை வாத்தியாருக்கு அவன் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாரே திருநீரோட ருத்ராட்சத்தை இருக்கிறத கூட அவனால் என்ன செய்ய முடியல. அதுதான் நீங்கள் அதில் தான் உங்களுக்கு கபாலம் வேண்டாங்கிறாரு. ஆசிரியருக்கு கபாலம் சடையெல்லாம் வேண்டாம். அது யாருக்கு போதும், யோகிகளுக்கு போதும். ஏன்னா யோகிக்கு என்ன வேலைன்னா, அவன் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அருளாசியை வழங்கிட்டு காட்டுக்குள்ளேயும் மேட்டுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனால் இவன் என்ன நடத்தணும், பாடம் நடத்தணும். இவனுக்கு கோயிலுக்குள்ளே அனுமதி உண்டு, கோயிலுக்குள்ளே வேலை செய்யணும், மடங்களில் வேலை செய்யணும், கூட்டங்களை கையாளணும். அப்போ அவன் அவங்கள மாதிரி அவன் என்ன செய்ய இருக்கணும். இந்த சுவாமி சிவானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றில் சொல்லுவாங்க. சுவாமி சிவானந்தா சொல்லுவார், அவர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர். சுவாமி சிவானந்தா ஒரு MBBS டாக்டர், திருநெல்வேலி பத்தமடக்காரர். அவர் தன்னுடைய நூலில் எழுதுவார், துறவிகள் எல்லோரும் அவர் மொட்டை அடிப்பார், மொட்டை அடித்து கொள்ளுங்கள். ஏன்னா இல்லறவாசிகள் நம்மை வீட்டுக்கு அழைத்து சென்று நம்ம கால் போட்டு அவங்க நல்லா இருப்போன்னு அழைச்சிட்டு போகிறாங்க, உணவு கொடுக்குறாங்க, சிலர் தங்குறது கூட இடம் கொடுக்குறாங்க. நாம் அந்த மாதிரி காடு மேடுகளில் படுக்கிற நம்ம தலை சடைகடையும் வளர்த்தோம்னா பூச்சி கண்ட கிருமிகளெல்லாம் எங்கே இருக்கும், அவன் வீட்டில் குழந்தைகளை பச்சை குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருப்பான். நம்மளால் போய் அவன் வீடு கிருமிகளாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், சடை நமக்கு முக்கியம்தான். நீ போய் இல்லறவாசிகளை என்ன செய்யாத, தொந்தரவு பண்ணாத. அவர் கடைசி வரைக்கும் மொட்டை அடித்து கொள்வார் சுவாமி சிவானந்தா. அவருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முடி வளரும்போது தான் மொட்டை அடிப்பாங்க, டெய்லி அடிக்க மாட்டாங்க. அப்போ அந்த மொட்டை அடிக்கிற ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவருக்கு முடி எடுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வேலைக்கு வச்சுருக்காங்க, ஒரு சவர தொழிலாளியை, பார்பர் ஒருத்தர் வச்சுருக்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்சுட்டு நம்ம சமாதி ஆக போகிறோம்னு தெரிஞ்சுட்டு, யாருக்கு, சுவாமி சிவானந்தாவுக்கு தெரிஞ்சிட்டு நம்ம சமாதி ஆக போகிறோம். அப்போ மடத்துக்கு நிறைய கடன் இருக்குது, நிறைய மடம் பெருசாக விரிஞ்சிட்டு, ஹெலிகாப்டர் தளமே இருக்குது மடத்துக்கு. வட இந்தியாவில் இராணுவ முகாம்களுக்கு இவர் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க, சுதந்திர தினத்துக்கு இவரை கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. போகும்போது இவர் டிப்டாப்பாக கோட் ஷூட்டோட இராணுவ வீரன் மாதிரியே போவார். அப்படிப்பட்டவர். அப்போது இவர் அந்த இதில் வர்றார், எங்கே அப்போ தெரிஞ்ச உடனே அவருக்கு சவரம் செய்கிறவனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, நீ இவ்வளவு நாள், இப்போ சில அரசியல்வாதிகளுக்கெல்லாம் டிரைவர்கள் வேலை செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு விசுவாசமாக இத்தனை வருஷம் ஒரே ஆள் தான். நம்ம பழகிட்டோம்னா அப்படி தானே. ஆர்கேரில் வேலை பார்க்கும்போது யார்கிட்ட முடிவெட்ட போனோன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்துடும், ஒரே ஆள் தான். வேறு ஆள் மாற்றினா பிடிக்காது நமக்கு. முடி வெட்டாமல் இருப்பேனே தவிர ஆள் மாற்ற மாட்டேன். 25-30 வருஷமாக ஒரே ஆள் தான்.
அப்போது அவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அவன் பாருங்க, அவன் எவ்வளோ விவரம் பாருங்க. அவன் சொன்னான், உங்கள் தலையை நான் வெளியே சுத்தம் பண்ணி நீங்கள் என் தலையை உள்ளே சுத்தம் பண்ணுங்கன்ட்டான். ஆமாம், ஒரு சவர தொழிலாளிக்கு ஞானம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த நீ இன்றிலிருந்து ஹடயோகி ஆகிறாயின்ட்டார். ஹடயோகி யோகத்தில் அது ஒரு வகை. ஹடயோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகத்தின்னு ஒரு பெரிய யோகி ஆகிறாய். அதில் ஹடயோகம்ங்கிறது அந்த யோகத்தில் ஒரு படிநிலை, வேதாந்த படிநிலை. நமக்கு அப்படி ஒரு யோகம்லாம் நமக்கு கிடையாது. அவர் என்னாச்சுதுன்னா அதில் தேர்ந்தவராகி ஜப்பானில் ஒரு பிரான்ச்சுக்கு தலைவராயிட்டார். அந்த அவர் முடிவெற்றவர் யாராயிட்டார்? ஜப்பானில் ஹடயோகியா இவர் வந்து டீச்சராக போய் ஜப்பானில் இருந்த ஒரு பிரான்ச்சுக்கு ஆசிரியர் ஆகிட்டார். யாருடைய அருள்? ஆனால் அந்த சுவாமி சிவானந்தாவே என்ன வளர்க்க வேண்டாங்கிறாரு, வளர்க்காத அப்படின்னு சொல்கிறார். ஆசிரியராக இருந்தார். நீ எங்கே போகக்கூடாது, இல்லறத்தான் வீடுகளுக்குள்ளே போகிறதாக இருந்தார். அதனால தான் திருமூலரும் பிரிச்சுட்டார். நீ வந்து ஆசிரியர்னா ஒரு அடையாளம், நீங்கள் யோகிகளே ஆசிரியராக இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம சுந்தரர் ஒரு யோகி தான், ஆசிரியராகவும் இருக்கிறாரு. அது ஒரு யோகி தான் ஆசிரியராக இருக்கிறாரு. அதனால் ஆசிரியர் யோகியாக இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. யோகி யாராக இருக்கலாம், ஆனால் இருந்தால் அவருக்கு இந்த வேடம் போதும். ஆமாம், ஆனால் ஆசிரியராக இருந்தார். யோகி ஆசிரியராக இருக்கலாம், ஆனால் நீ யோகியாக இருந்தாலும் உனக்கு இந்த வேடம் போதும். கபாலம் வேண்டாம், எது வேண்டாம், சடையெல்லாம் வேண்டாம் என்று திருமூலர் வரையறுக்கிறார். அற்புதமான மந்திரம். படிக்க படிக்க நிறைய விஷயம் புரியும். பார்க்கலாம். சிவாய நம. அடுத்த பாடப்பகுதிக்கு போகலாம். திரும்ப